மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டு இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கொடுத்துட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். மூலங்களின் கூடுதலாக அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ கொடுத்துருக்கான், -9. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 20 கொடுத்துருக்கான். இப்போ ஒரு இது ரெண்டுமே சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கொடுத்துட்டா குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலான்னு கேட்டால் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ x² அப்படியே வச்சுட்டோம். மைனஸ் சம் ஆஃப் ரூட் எவ்வளோ, -9. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இந்த 2 மைனஸ் சேர்ந்தால் +9 ஆயிரும். வெளியே எக்ஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளோ, அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளோ, 20. ஸோ 20 அப்படியே போட்டோம். ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துருச்சா, அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.